சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை பார்க்கலாம். அதாவது அங்க இருக்கக்கூடிய மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோயில் கட்டியிருக்கீங்க. நாங்க எந்த மதத்துக்கோ எந்த ஜாதிக்கோ எந்த முஸ்லீமோ இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ இந்துவோ எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான், சமூக நீதி தான். ஆனா எங்க தமிழ்நாட்டு மக்கள் அவரை பெரிய சாதனையா சொல்றாரு, நாங்க ராமர் கோயில கட்டிட்டோம் அப்படின்னு. எங்க தமிழ்நாட்டு மக்கள் கோயில்லாம் கட்டுங்க, எல்லாம் கட்டுங்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஆனா தேர்தல் வந்துச்சுன்னா உதயசூரியன் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவ்வளவு தெளிவான மக்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள். அதே போல இங்க கொங்கு வேளாள கவுண்டர் மக்களை பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் சேர்த்து அவங்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பை உறுதி செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதன் மூலம் அந்த சமுதாயம் பல்வேறு நிலைகளில் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி வன்னியர் மக்கள் உள்பட பல்வேறு சமூகங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் 20% இடஒதுக்கீடு கொடுத்து 1989 ஆண்டு தந்தவர். அந்த அங்கீகாரம் தந்தவர் யாரு? டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது பண்ணவர். அப்போது 20% இடஒதுக்கீடு கேட்டு போராடிய 21 அப்பாவி வன்னியர்களை சுட்டுக் கொன்ற அரசு அதிமுக அரசு 1987 ஆண்டுல. இப்போ அந்த இடஒதுக்கீட்டுக்காக உயிரிழந்தாங்கல்ல போராளிகள், 21 போராளிகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விக்கிரவாண்டியில ஒரு மிகப்பெரிய நினைவு மண்டபத்தை கட்டிட்டு இருக்கார். இன்றைக்கு இங்க பாமகவும் பாஜகவும் சேர்ந்து போட்டி போடுது. இதை மக்கள் ஏத்துப்பாங்களா? நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துக்காதீங்க. நம்ம ஒன்றிய பிரதமர் இருக்காருல்ல, இப்ப அவருக்கு நான் ஒரு செல்ல பேர் வச்சுட்டேன். நான் இனிமே உங்ககிட்ட கேட்டுக்கிறதுனா அந்த செல்ல பேர் வச்சுதான் நீங்களும் ஒரு கூப்பிடணும். இனிமே கூப்பிடுறீங்களா? நிச்சயமா கூப்பிடுவீங்களா? இதாமா அவருக்கு வச்சிருக்கிற பேரு. என்னம்மா அது? 29 பைசா. தெரியுதாம்மா? இனிமே ஒன்றிய பிரதமரை என்னன்னு கூப்பிடணும்? என்னன்னு கூப்பிடணும்? அவர் வந்தாருன்னா சொல்லுங்க, மிஸ்டர் 29 பைசா எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. ஏன்னு சொல்லிடுறேம்மா. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் அவரை 29 பைசான்னு கூப்பிடுறாங்கிறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன். நாம தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம், குட்ஸ் அண்ட் சேல்ஸ் டாக்ஸ். ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டில இருந்து ₹1 கட்டுறோம்னா ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசா. ஆனா உத்தரப்பிரதேச மாநிலம், அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பேரு திரு யோகி ஆதித்யநாத், பாஜகவுடைய ஆட்சி, அவங்களுடைய கட்சியுடைய ஆட்சி முதலமைச்சர். அவங்க அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க, ₹1 கட்டுறாங்க ஒன்றிய அரசுக்கு. திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? ₹3. அவங்க உத்தரப்பிரதேச மாநிலம் ₹1 கொடுத்தா எவ்வளவு திருப்பி? நமக்கு எவ்வளவுமா? பீகார் மாநிலம், பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார். அதையும் பாஜக தான் ஆண்டுட்டு இருக்கு, அந்த மாநிலத்தையும். அங்கேயும் மக்கள் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க. ₹1 கொடுத்தா ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுமா தருது? ₹7. ₹1 கொடுத்தா எவ்வளவு? ₹7. நமக்கு எவ்வளவுமா? பீகாருக்கு ₹3, பீகாருக்கு ₹7, உத்தரப்பிரதேசத்துக்கு ₹3, தமிழ்நாட்டு மக்களுக்கு இதுதான் நம்முடைய நிதி உரிமை. கொடுக்க மாட்டேங்கிறார். 29 பைசா வச்சுக்கிட்டே நம்முடைய தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு வாக்குறுதிகளையும் இவ்வளவு மக்கள் நல திட்டங்களையும் செஞ்சிட்டு இருக்காரு. நம்மளுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல பிரதமர், ₹1 கொடுத்தா திருப்பி ₹1 கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் தமிழ்நாட்டுக்கு அமைஞ்சாருன்னா, இந்தியாவுக்கு அமைஞ்சாருன்னா, நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதல் மாநிலமா, சிறப்பான மாநிலமா நம்முடைய முதலமைச்சர் மாத்தி காட்டுவாரா இல்லையா? அந்த இனிமே அது உங்க கையில தான் இருக்கு. உங்களுடைய வாக்குகளை தான் அந்த முடிவு இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒண்ணுதான். நான் இன்னைக்கு பேசி முடிச்சுட்டு அடுத்து கள்ளக்குறிச்சி பகுதிக்கு போறேன், பிரச்சாரத்துக்கு போறேன். நீங்க அடுத்து இன்னும் 8 நாள் தான் இருக்கு, இன்னும் 8 நாள் தான் இருக்கு. மிக மிக முக்கியமான 8 நாள். நீங்க வந்திருக்கக்கூடிய இங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க போறீங்க, அது நிச்சயம். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வ கணபதியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.